இருளின் மறைவு. சென்னை, இரவு 11:45. மழையில் நனைந்த தெருவில் தனித்து நடக்கிறார் திரு ராஜன், முன்னணி சைபர் கிரைம் அதிகாரி. வீடு அடையும் நேரத்தில் ஒரு மெசேஜ் வருகிறது. அறை 207. ஹோட்டல் பிரைம். காலை 6 மணிக்கு முந்தையதாக வந்துவிடு. உன் உயிருக்கு இது முக்கியம். கே. அந்த கே என்ற எழுத்து ராஜனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 5 வருடங்களுக்கு முன் தப்பிச் சென்ற சீரியல் கில்லர் கேயின் நினைவுகளை மீண்டும் எழுப்பியது. அந்த வழக்கு தீராமல் போனது இப்போது மீண்டும். கே ஒரு மறைந்த நிழல். கே கடந்த காலத்தில் 4 கொலைகளை செய்தான். ஒவ்வொன்றிலும் ஒளியில் தோன்றுவேன், ஆனால் இருளில் மறைந்து விடுவேன். எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. சைபர் துறையை பாதித்த மிகப்பெரிய வழக்கு. கே யாரும் முகமறியா மர்ம நபர். ராஜனின் தூக்கத்தை கெடுத்த நிழல். ஹோட்டல் பிரைம். அறை 207. அடுத்த நாள் காலை ராஜன் நேராக ஹோட்டலுக்கு செல்கிறார். அறை 207. கதவு திறந்த நிலையில். உள்ளே குருதி, இரத்த உடல். பழைய கே ஸ்டைலில் ஒரு கைரேகை. மேசையில் ஒரு கடிதம். இது உன் கண் முன்னே நடக்கிறது. யாரை தேடுகிறாய்? ஒளியிலா அல்லது இருளிலா? அடுத்த குறி. மார்ஸ் இன்ஸ்டிடியூட். பிறகு 12 மணி. மார்ஸ் இன்ஸ்டிடியூட் பொய்களின் ஆய்வகம். அந்த நிறுவனத்தில் நடத்தப்பட்ட ஒரு அபூர்வ சிகிச்சை. நினைவுகளை மாற்றும் சிகிச்சை. அங்கே இருந்து மாயமானவர் அகிலன், முன்னாள் இராணுவ நரம்பியல் நிபுணர். கேஸில் கடந்த கால சந்தேக நபர். அயலக கண்காணிப்பு பதிவு. அகிலன் 3 வேடங்களில் வெளியேறியுள்ளார். கடைசி முறையில் ராஜனாக. யார் ராஜன்? ராஜன் திகைக்கிறார். சமீப காலமாக மனதளவில் குழப்பமும் கனவுகளும். ஒருவர் மீது தாக்குதல். குருதி. அவர் உணர்கிறார் தனது நினைவுகள் மாற்றப்பட்டிருக்கலாம். தேவனின் சோதனை. ராஜன் தனது நண்பர் தேவன், சைபர் போரன்சிக் நிபுணர் உதவியை நாடுகிறார். தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. ராஜனின் தூக்க நேரத்தில் ஒரு மென்பொருள் மூலம் மூளையில் செயற்கை நினைவுகள் ஏற்றப்பட்டுள்ளன. அதாவது ராஜனே கொலையாளியாக மாற்றப்பட்டுள்ளார். அவர் செய்த 3 கொலைகளும் அவரே செய்தது. ஆனால் அவர் மனதில் கட்டுப்படுத்தப்பட்ட போது. சோதனையின் பின்னணி. அனைத்து ஒரு விஞ்ஞான சோதனை. அகிலன் மற்றும் Dr. சீனிவாஸ் இணைந்து உருவாக்கிய திட்டம். ஒரு மனிதனை நினைவுகள் மாற்றி கொலையாளியாக மாற்ற முடியுமா? அந்த மனிதன் யாராயினும் ஒரு போலீஸாக இருந்தாலும் கூட. முகமூடியின் பின்னால். ராஜன் அகிலனை சந்திக்கின்றான். அகிலன் ஒரு மெலிந்த சிரிப்புடன் கூறுகிறான், நீ எனது நவீன மனிதன். நினைவுகளை மாற்றினால் நீதி மனிதரையும் கொலையாளியாக்கலாம். நீதான் என் கிரேட்டஸ்ட் ஒர்க். இருள் என்பது வெளியே இல்லை, உன் உள்ளேதான். அழிவின் மாயை. விளிம்பில் நிஜம். முடிவு. கே. அகிலன் போலீசாரால் கைது செய்யப்படுகிறார். அவரது திட்டம் முழுமையாக வெளிவந்து விடுகிறது. அகிலன் மற்றும் அவருடன் சேர்ந்த டாக்டர் மீது நரம்பியல் குற்றச்சாட்டுகள், மனவியலில் ஆபத்தான சோதனை, கொலை வழக்குகள் என பல வழக்குகள் தொடரப்படுகின்றன. ராஜனின் மூளையில் இருந்த ஆர்டிஃபிஷியல் மெமரி டிவைஸ் அகற்றப்படுகிறது. அவர் மனநிலை சீராகி நீதிமன்றத்தில் நிரபராதியாக அறிவிக்கப்படுகிறார். ஒரு புதிய பக்கம். 3 நாட்கள் கழித்து ராஜன் மீண்டும் சைபர் கிரைம் பிரிவிற்கு திரும்புகிறார். இந்த முறை ஒரு தெளிவான நோக்கத்துடன். அவர் தனக்கு தான் ஒரு டைரி எழுதுகிறார். மறதி என்பது மனித இயற்கை. ஆனால் அதை கையாண்டு கொலை செய்யும் அறிவியல் அவமானமாகிறது. நான் மீண்டும் நான். இனி ஒருபோதும் யாருக்கும் இதை நடக்க விட மாட்டேன். ராஜன். அதிகாலை. சூரியன் எழுகிறது. கண்ணாடியில் பார்த்தபோது ஒரு நிமிர்ந்த முகம், ஒரு தெளிந்த விழி. முடிவு. கே சிறையில். ராஜன் மீண்டும் உளவியல் தெளிவுடன் தன் பணியில் கடந்தது ஒரு கனவாகவே மறைந்து போனது. நன்றி.